இல்ல பொதுவா கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு குறை மக்களிடையே இருக்கு. அது இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி. இன்னும் மக்களுக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் சரியா நிறைவேற்றவில்லை என்பது இருக்கு. நான் ஒவ்வொரு ஊர்லயும் பேசிக்கிட்டு வரும்போது நீங்க எல்லாரும் நேத்து பார்த்துருப்பீங்க. என் கூட தான் நீங்க எல்லாம் டிராவல் பண்ணீங்க. அந்தந்த இடத்துல அந்தந்த மக்களுக்கு என்னென்னலாம் குறைகள் இருக்கு, அந்த இடத்துக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு என்று ஒவ்வொரு ஊர்லயும் அங்கங்க நான் பேசிக்கிட்டு வரேங்க. அந்த வகையில் நிச்சயமாக இந்த வரப்போகும் 2026 தேர்தல் இதுவரை நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான ஒரு தேர்தலாக இருக்கும். ஏன்னா, இன்னைக்கு புதிதாக விஜய் ஒருத்தர் வராரு. சீமான் ஒருத்தர் தனியா நிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி 2 கட்சிகள் கூட்டணிகளோடு இருக்காங்க. நாங்க இன்னும் தேமுதிக எங்க நிலைப்பாட இன்னும் சொல்லல. பாமக அவங்க நிலைப்பாடு இருக்கு. இது மாரி பல்வேறு இருக்குங்க. அது இன்னும் 6, 7 மாதம் இருக்கிறது. அது பக்கத்துல வரும்போது ஒரு தெளிவான நிலை கிடைக்கும்.